வணக்கம். இந்த வீடியோவில் பாறை மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு ஜாரில் ஒரு 20 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். இதை போட்டு நம்ம எண்ணெயில் வதக்க போகிறோம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் வெந்தயம் போடலாம். இதில் தாளிப்புக்கு நம்ம வேறு எதுவும் சேர்க்க போகிறதில்ல, வெறும் வெந்தயம் மட்டும் தான் சேர்க்க போகிறோம். வெந்தயம் நல்லா செவந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்க போகிறோம். இப்போ இந்த வெந்தயம் நல்லா செவந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி மீன் குழம்பு வைக்கும்போது நல்லா வாசனையாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதில் நம்ம சின்ன வெங்காயம் மட்டும்தான் சேர்க்க போகிறோம், வேறு எதுவும் சேர்க்கலை. இது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். நீ முதலே புளியை தேவையான அளவு எடுத்து உப்பு போட்டு ஊற வச்சு கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இது எண்ணெயில் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஒரு பழுத்த தக்காளியை இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்க்குறேன். அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்க்குறேன். நான் எலுமிச்சப்பழ அளவு, பெரிய எலுமிச்சப்பழ அளவு புளி எடுத்து உப்பு போட்டு ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கு நான் ஒரு 6லேருந்து 7 ஸ்பூன் வரைக்கும் மிளகாத்தூள் சேர்க்குறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த குழம்பு மிளகாய் தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் வெறும் ப்ளெயின் மிளகாய்த்தூள், தனியாத்தூள் ரெண்டுமே அவங்க ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இதை நல்லா கொஞ்சம் பெரட்டி விட்டுக்கலாம் இந்த எண்ணெயில். இந்த மிளகாய்த்தூள் கருகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம எப்பவும் செய்கிற மீன் குழம்பை விட இந்த மீன் குழம்பு ரொம்ப வாசனையாக ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை சேர்த்துடலாம். நல்லா சேர்த்து நல்லா இது கொதிக்கட்டும். இப்போயே நீங்கள் உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. நான் புளியிலேயே உப்பு போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம், இன்னும் கொஞ்சம். நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் உப்பு காரம் வேணால் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு இது கரெக்டாக இருக்கும். இப்போ இதை அப்படியே மூடி போட்டு நல்லா கொதிக்க விடலாம். இதில் கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இப்போ நிறைய தேங்காய் பால் சேர்க்கல, கொஞ்சம் தான் சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 கப் அளவு தான் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த குழம்பு நல்லா கொச்சிட்ருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகணும். நல்லா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும் இந்த அளவுக்கு வர்றதுக்கு. ஒரு மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா. இப்போ அந்த பச்சை வாசனைலாம் ஏற்கனவே நம்ம வதக்குனதுனால சீக்கிரமாக போயிடும். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா திக்காயிடுச்சு. இப்போ நம்ம இதில் மீன் சேர்த்துடலாம். இது பாறை மீன். நீங்கள் இந்த மீன் தான் சேர்க்கணுன்னு இல்லை, உங்களுக்கு எந்த மீன் கிடைக்குதோ அந்த மீன் சேர்த்துக்கலாம். எந்த மீனில் வேணாலும் இந்த குழம்பு வச்சா சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி மீன் குழம்பு வைக்கும்போது. இப்போ இதில் மீன் மொத்தமாக அப்படியே போட்டுறாமல் ஒன்று ஒன்றா இந்த மாதிரி சேர்த்து விட்டுருங்க. நல்லா சேர்த்துட்டு கரண்டி போட்டு இதை கலக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக நல்லா இதை சுழட்டி விடலாம். இந்த மாதிரி துணியில் பிடிச்சி இந்த மாதிரி சுரட்டி விடலாம். இப்போ இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கரண்டியில் எடுத்து மீன் மேலே குழம்பை ஊற்றி விடலாம். இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சுன்னா மீன் வெந்துடும். மீன் எல்லாம் ஒட்டிகிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் பிரித்து விடுறேன். இப்போ இது நல்லா 5 நிமிஷம் கொதிக்கட்டும்.
நீங்கள் இதே பொடி மீன் போட்டிங்கன்னா இதே மாதிரி நம்ம வந்து குட்டி மீன்லாம் வச்சு குழம்பு செய்யலாம். அந்த மாதிரி பொடி மீன் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து சீக்கிரமாக வெந்துடும். அதனால் நல்லா ஒரு கொதியிலேயே நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அந்த சூட்டுலேயே அந்த மீன் வந்து வெந்துடும். இது வந்து கொஞ்சம் பெரிய மீனுங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா அந்த மீன் வந்து நல்லா வெந்து கரெக்டான பதத்துக்கு வந்துடும். இன்னும் ஒரு 2-3 கொதிச்ச உடனே நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதே மாதிரி எந்த மீன் வேணாலும் யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த குழம்பு செய்யலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப வாசனையாகவும் இருக்கும். நம்ம ரெகுலராக போட்டு வதக்கி செய்கிறத விட இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக கொரப்பாக அரைச்சி செய்யும்போது மீன் குழம்பு ரொம்ப வாசனையாக இருக்குது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சுவையான பாறை மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்த்தோம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். நன்றி.